வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 2. இன்னைக்கு என்ன வேலை இவ்ளோ நேரம் இழுத்தடிச்சிருச்சு என அலுப்புடன் கைகளை உயரை தூக்கி சோம்பல் முடித்த மனைவியை ஒரு பார்வை பார்த்த ஜெய்சங்கர், என்ன டிஆர்பி ரேட்டிங் உயர்த்த வேண்டி பண்டிகை விடுமுறை நாட்கள்ல நம்ம சேனல் பார்வையாளர்களை நம்ம பக்கம் பிடிச்சு வைக்கணும்னு இந்த மாதிரி விசேஷ நிகழ்ச்சிகளை நடத்திதான் கவர்ந்தெடுக்கணுமே என்றவாறு தன் கணினியில் மெரோனா சமர்ப்பித்த வீடியோ கிளிப்பிங்கை பதிவேற்றம் செய்து கொண்டிருந்தான். அது என்னவோ வாஸ்தவந்தா. ஏதோ புண்ணியத்துக்கு நம்ம சிஇஓ கொஞ்சம் நாம சொல்றத காது கொடுத்து கேக்குறதுனால மத்த சேனல்கள்ல வர்ற மாதிரி கண்ட கண்ட கேவலமான போட்டி நிகழ்ச்சிகளை நடத்தாம மக்களுக்கு பயனுள்ள சுவாரஸ்யமானத தரமா கொடுக்கறோம் என்றாள் மணிகர்ணிகா. அப்புறம் அதுக்கு நாம மெனக்கட வேண்டியிருப்பதை மறந்து எப்படி அழுத்துக்கிற? சரிப்பா விடுங்க, தெரியாம சொல்லிட்டேன். மெரு, நீ எப்படி வீட்டுக்கு போற? மணி 9 ஆயிடுச்சே. என்னுடைய வண்டியில தான் நீ. இந்த நேரத்துல தனியா ஸ்கூட்டில போவேனா? மணியா உன் வண்டியை இங்க நிறுத்திட்டு என்னோட கார்ல தான் வரா. நாங்களே உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறோம் என்றார் ஜெய்சங்கர். ஒண்ணு பிரச்சனை இல்லைனா, அரை மணி நேரம் பயணம் தானே, ஓரளவு ஆள் நடமாட்டம் இருக்கும். உங்க வீடு இருக்க திசைக்கு எதிர் திசை எங்க வீடு. உங்களுக்கும் தேவையில்லாத அலைச்சல் தான், விடுங்க, நான் பாத்துக்கிறேன் என்பவளை ஜெய் மறுத்து பேசும் முன் மணி அவளை அதட்டினாள். நீ சும்மாரு, ஜேபி சொல்றது சரிதான். நீ எங்களோட வர்ற, காலையில வேணும்னா அப்பாவோட ஆபீஸ் வந்துரு என திட்டவட்டமாக அவள் கூறவும் அதற்கு மேல் இவளும் எதுவும் மறுத்து பேசாமல் ஒத்துக்கொண்டாள். தன் வீட்டு வாசலில் கொண்டு வந்து விட்டவர்களை மரியாதை நிமித்தமாக வீட்டினுள் அழைத்தாள் மெருனா. வாசலுக்கு பரபரவென்று வந்த துளசி மகளை ஒருமுறை வேகமாக கீழிருந்து மேல்வரை அளந்து அவளின் நலத்தை உறுதி செய்து நிம்மதியடைந்தவராக அருகில் வந்து நின்ற ஜெய்யையும் மணியையும் யோசனையுடன் பார்த்தார். லேசாக தொண்டையை செருமிய மிரு, அண்ணா, அம்மா என்றாள் அறிமுகத்தின் அடையாளமாக. ஓ வணக்கமா, என் பேர் ஜெய்சங்கர், இவ என்னோட மனைவி மணிகர்ணிகா என்று கரம் குவித்தான். உள்ள வாங்க என அவர் சங்கடமாக அழைக்கும் பொழுதே வேகமாக வெளியே வந்த திருமூர்த்தி, ஏமா அவ்வளவு நேரம்? வீட்டுக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, உன்னோட நம்பர் தொடர்பு கொண்டாலும் நீ எடுக்கவே இல்லையே என்றார் கவலையுடன். இல்ல, சைலண்ட்ல போட்டிருந்தேன், கவனிக்கல. நீங்க உள்ள வாங்க என வந்தவர்களை வரவேற்று தன் பெற்றோரிடம் ஒதுங்கி வீட்டினுள் சென்றாள். மெரு, வர தாமதமாகும்னு நீ வீட்டுக்கு தகவல் தெரிவிக்கலையா என ஜெய் மெளிதாக கண்டனம் தெரிவிக்கவும், இல்லனா, நான் ஒரு முறை முயற்சி பண்ணப்போ இணைப்பு கிடைக்கல, அப்புறம் மறந்துட்டேன் என உள்ளிருந்து கோலாக பதில் கொடுத்தவள் சமையலறை நோக்கி நடந்து கொண்டே, சரி என்ன குடிக்கிறீங்க, டீ ஆர் காஃபி என்று கேட்டாள். நேரம் என்ன ஆகுது, அதெல்லாம் எதுவும் வேணாம், நீ வெளியே வா, நாங்க கிளம்புறோம் என்று குரல் கொடுத்தார் ஜெய். தன் பிள்ளை மற்றவர் முன் பொய்யுரைப்பது புரிந்தாலும் லேசாக முகம் கன்று அமைதியாக நின்றிருந்தவர்களை இதழ் கடித்து ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் மணி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, முறையா வந்திருக்கீங்க, உட்காருங்க, பால் எடுத்து வர. மெருவின் கட்டளையில் இவன் திரும்பி மனைவியை பார்க்க, சாரி, உட்காருங்க, அவ வர தாமதமாகும், எங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாயிடுச்சு என்று உபசரித்த மூர்த்தியிடம் மெல்ல முறுவளித்து விட்டு இவர்கள் அமர, நான் போய் பழம் நறுக்கி எடுத்துட்டு வரேன் என நகர முயன்ற துளசியை வேகமாக கையை பற்றி தடுத்து தன் அருகே அமர வைத்தாள் மணி. இந்த நேரத்துல எங்களால பழம்லாம் சாப்பிட முடியாது, நீங்களும் உட்காருங்கப்பா. சாரி, அவ உங்களுக்கு தகவல் கொடுத்திருப்பான்னு நாங்க நினைச்சிட்டோம் என வருத்தத்துடன் உரைத்தார் ஜெய். இல்ல இருக்கட்டும் என தடுமாறியவர், உங்க நம்பர் தரீங்களா? இந்த மாதிரி சிக்னல் ப்ராப்ளம் எதுவும் வரும்போ நாங்க விவரம் கேட்டுக்கிறதுக்கு வசதியா இருக்குமே என்றார் மூர்த்தி தயக்கத்துடன். ஷோர் என இங்கே இவன் தன் கார்டை எடுத்து அவரிடம் கொடுக்க உள்ளே முகம் இறுகியவளாக மெரினாலினி பாலை கப்பில் ஊற்றிக் கொண்டிருந்தாள். உங்களுடைய நிகழ்ச்சிகளை நான் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன் என பொதுவாக அவர் ஜெயிடம் பேசிக் கொண்டிருக்க மணி துளசியிடம் திரும்பி புன்னகைத்தாள். அப்புறமா உங்க பொண்ணு உங்களை எப்படியெல்லாம் என்கிட்ட டேமேஜ் செய்யறான்னு ஏதாவது வீட்டுல சொல்வாளா மாட்டாளா? தினமும் அவளே சமைச்சு எடுத்து வராளே அப்படின்னு கேட்டாக்கா உங்க சமையல் சுத்தமா சரியில்லைன்னு குறை சொல்லுவா. வெளியே எங்கள்கிட்ட அப்படி உதார விட்டுட்டு வீட்டுல நீங்க செஞ்சு தரது தானே அவ சாப்பிடுவா என்றாள் அவரிடம் கேலியாக.
மணியின் சொல்லில் முகம் வாடியவர், இல்லம்மா, வீட்லயும் அவளேதான் தனக்கு வேண்டியதை சமைச்சு சாப்பிட்டுக்குவா. என்னுடைய சமையல அவ ஒரு நாள் சாப்பிட மாட்டா என்று கூறியவருக்கு சட்டென்று துக்கத்தில் தொண்டையை அடைக்க தன்னை மறைத்துக் கொள்ளும் முயற்சியாக வேகமாக எழுந்தவர், நான் போய் அவ என்ன செய்யறான்னு பாத்துட்டு வரேமா என எழுந்த நேரம் மெரினாவே வந்தாள். இருவரிடமும் பாலை கொடுத்துவிட்டு தனக்கு ஒன்றை எடுத்துக்கொண்டு அவள் அமர, ஹே, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என கேள்வி எழுப்பினார் ஜெய். மகள் பதில் அளிக்கும் முன்னே, அதெல்லாம் ஆயிடுச்சு சார், இவ்வளவு நேரம் கழிச்சு குடிச்சு பழக்கம் இல்ல என்று சமாளிப்பாக புன்னகைத்தார் மூர்த்தி. அவர்கள் விடைபெற்று செல்லவும் மிருணாளினி விரைந்து தனது அறைக்குள் நுழைந்து கதவை சாற்றிக் கொண்டாள். துளசியோ பொங்கிய அழுகையை புடவை தலைப்பை வாயில் வைத்து அழுத்தி கட்டுப்படுத்தியவராக சோஃபாவில் அமர்ந்து மௌனமாக உடல் குலுக்க ஆரம்பித்தார். வாசல் கதவை சாற்றிவிட்டு வந்த மூர்த்தியும் மனைவியின் வேதனைக்கு கொஞ்சமும் குறையாமல் கண்கள் கலங்க அவர் அருகே அமர்ந்தவர் ஆதரவாய் அவரை தன் மீது சாய்த்து கொண்டார். அறைக்குள் சுவற்றை வெறித்து பார்த்தபடி மெத்தையில் படுத்திருந்தவளை அவளின் அலைபேசி ஒலி எழுப்பி கலைத்தது. விழிகளை திருப்பி கடிகாரத்தை பார்த்தவள் அழைப்பது யாரென புரிந்து மெல்ல முகம் இலகியவளாக இணைப்பை ஏற்றாள். சொல்லுட தம்பி, குட் ஈவினிங் என்று மென்மையாக புன்னகைத்தாள் மிருனா. குட் ஈவினிங்கா, என்ன தூங்கல தானே என்று கேட்டாள் பிரசன்னா. இல்லடா, இப்பதான் வீட்டுக்கு வந்த. நீ என்ன ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டியா? இன்னும் வேலை இருக்கு. சரி, உங்களுக்கு தூங்க நேரம் தாண்டிடுமே, அதுக்காக தான் இடையில கிடைச்ச ஓய்வு நேரத்துல உனக்கு கூப்பிட்டேன் என்று தற்பொழுது விருபிடம் பேசிக் கொண்டிருப்பவன் அவளின் ஒரே உடன்பிறப்பான அவளுடைய தம்பி. கடந்த 3 வருடங்களாக ஜெனீவாவில் பணிபுரிந்து வருகிறான். ஓ, நேரத்துக்கு சரியா சாப்பிட்டுடுறா, வேலை வேலைன்னு உடம்பு கெடுத்துக்காத என்ன என்று பெரியவளாய் தனக்கு அறிவுறுத்தும் அக்காவை நினைத்தாள். அவனுக்கு கவலைதான் பிறந்தது. வழக்கமானவள் இவள் அல்லவே. தங்களுடைய அடாவடி குறும்பு மிக்க தன்னிடம் எதற்கெடுத்தாலும் சண்டையிடும் அக்காவை எங்கள் குடும்பம் தொலைத்து 11 வருடங்கள் ஆகிவிட்டதே. என்னடா அமைதியாயிட்ட, நீ நல்லா இருக்கதானே என்றாள் சகோதரி சட்டென்று கவலையுடன். எனக்கு என்ன, நல்லாதான் இருக்கேன், வேற யோசனை என்றவனிடம் இவள் என்னவென்று விசாரிக்க, வேலை முடிஞ்சு வர்றதுக்கு தாமதமானா வீட்டுக்கு ஒரு போன் செஞ்சு சொல்லலாம் அல்லக்கா, ரொம்பவே பயந்துட்டாங்க என்று பிரசன்னா வருத்தத்துடன் கூற இவள் முகம் ஆத்திரத்தில் சிவந்தது. ஓ, நாடு விட்டு நாடு, இந்தியா தாண்டி சுவிட்சர்லாந்து வர புகை பறந்துச்சோ என்று ஏளனமாக கேட்டபடி எழுந்து அமர்ந்தவளிடம் அவன் அக்கா என்றபடி குறுக்கே பேச முயல்வதை தடுத்தாள் அவள். பேசுறதுக்கு வேற எதுவும் இல்லனா நான் வைக்கிற பிரசன்னா என்றாள் இறுகிய குரலில். நீ ஏன் என்று எதையோ கேட்க வந்து மாற்றியவன், என்ன எத்தனை வருஷத்துக்கு இப்படியே பீம்பா இருக்க போறக்கா? அவங்களுக்கு நீ கொடுத்த தண்டனை போதும்கா, இனிமேலாவது என்றவனை கோபமாக குறுக்கிட்டு, எனக்கு தூக்கம் வருதுரா, குட் நைட் என பட்டென்று இணைப்பை துண்டித்து விட்டாள் மிரு. பெருமூச்சுடன் தன்னுடைய அலைபேசி திரையை வெறித்த பிரசன்னா, தங்களின் பெற்றோர் அவளிடம் அப்படி நடந்து கொண்டது ரொம்பவே தவறான செயல்தான். என்ன செய்வது? மிகவும் உணர்ச்சிகரமான தருணம் அது. நம் நாட்டின் கலாச்சாரத்திற்கும் ஊர் பேச்சிற்கும் பயந்து எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அவள் நிலையிலிருந்து சற்றும் யோசித்து பார்க்காமல் அவ்வாறு செய்து விட்டார்கள். அதற்காக அவர்கள் தங்களின் தவறை உணர்ந்து வருந்தி நெருங்கும் பொழுது இவள் இப்படி விலகிச் செல்வது எப்படி சரியாகும் என்ற கவலையுடன் தன் நெற்றியை தேய்த்து கொண்டான். ஜேபி என்று கணவனை அழைத்து காரில் நிலவிய அமைதியை கலைத்தாள் மணிகர்ணிகா. என்று அவளிடம் விழிகளை திருப்பியவனுக்கு அவள் என்ன பேசப் போகிறாள் என தெரிந்தே இருந்தது. இல்ல, மெருவோட வீட்டுல அவளோட நடவடிக்கைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது போல எனக்கு தோணுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சந்தேகமே வேண்டாம், அவங்களுக்கு இடையில எதுவோ சரியில்லைன்றது மட்டும் அங்க போன கொஞ்ச நிமிஷத்திலேயே எனக்கு புரிஞ்சிருச்சு. இவ்வளவு வீட்டுக்கு தகவல் தரல, அவ அப்பா கூப்பிட்டப்பவும் போனை எடுக்காம இருந்திருக்காளே. ஆமா, எனக்கும் அங்கதான் டவுட் வந்தது. இவ அவங்கள்ட்ட காரணம் சொன்னது மாதிரி போனை சைலண்ட்ல போடல. நீங்க கவனிச்சீங்களா? நம்முடைய வேலையப்போ அவளுக்கு அடுத்தடுத்து நம்மளோட நிகழ்ச்சி குழுவினர்ட்ட இருந்த அழைப்பு வந்துகிட்டே தானே இருந்தது. அதெல்லாம் எடுத்து பேசி தகுந்த மாதிரி ஆன்சர் சொல்லிட்டு தானே இருந்தா. இடையில 2-3 முறை அழைப்பு மட்டும் ஏற்கல. நான் கேட்டதுக்கும் ஒண்ணு முக்கியமான கால் இல்ல, நான் வீட்டுக்கு போய் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாலே.
என்றவாறு யோசனையில் நெற்றி சுருங்க வண்டியை செலுத்திக் கொண்டிருந்தவனை நெருங்கி அமர்ந்து, என்ன பிரச்சனையா இருக்கும் என்று அவனிடம் கதை கேட்கும் தீவிரமான பாவத்துடன் விசாரித்தாள் மணி. மனைவியிடம் நக்கலான பார்வை ஒன்றை செலுத்தியவள், மை டியர் ஜேஆர், அதை என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அடுத்தவங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பொண்ணுங்களுக்கு தான் எவ்வளவு ஆர்வம் என்று நகைத்தான். அவனை முறைத்தவள், நான் என்ன ஊர் மொப கலைஞ்சிட்டு இருக்கேனா? நம்ம கிட்ட 1-4 வருஷமா ஒரே குடும்பமா வேலையில இருக்காளே, நம்மால எதுவும் உதவ முடியுமான்னு தான் முயற்சி செய்ய பாக்குற. ரொம்ப தீவிரமான பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. தினமும் லஞ்சுக்கு அவளே தான் ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வருவா. நான் கூட அவ சொல்றது மாதிரி அவளோட அம்மா சமையல் நல்லா இருக்காதுன்னு இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவங்க கிட்ட அதை பத்தி விளையாட்டா பேசும்போது கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அவங்களுக்கு. என் சமையல் அவ சாப்பிட மாட்டான்னு வேகமா எழுந்துட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்றாள் வருத்தத்துடன். ஓ என்று இழுத்தவனிடம், நான் வேணும்னா மிரு கிட்ட பேசி பாக்கட்டுமா? அவ என்கிட்ட நல்லா மனசு விட்டு பேசுறாளே. அவளோட ஒதுக்கத்தை கண்டு அவளுடைய பெற்றோரு பாவம், அவங்க முகமே அப்படியே வாடி போயிடுச்சு. சின்ன பொண்ணு தானே, சரியான பக்குவம் இல்லாம அவங்கள்ட்ட அப்படி நடந்துக்கிறா. அவளுக்கு என்ன கோபமோ நான் எடுத்து சொன்னா தெளிவா புரிஞ்சுக்குவா என்றவளிடம் மறுப்பாக தலையசைத்தான் ஜெய். மணி, அவளை சொல்ற, நீ முதல்ல பக்குவமா யோசி. அவ உன்கிட்ட மனசு விட்டு பேசுறானா அது அவளுடைய பர்சனல் லைஃப் பத்தி இல்ல, எல்லாமே அபிஷியல் தானே. அப்படி இருக்கும்போது நீ எப்படி அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மூக்க நுழைக்கிறேன்னு சொல்ற? அது சரி வராது, விட்டுடு என்கவும் புருவம் சுளித்தவள், இல்லப்பா நம்ம மிருடா தானே, அதான் யோசிச்ச என்றாள். இன்னமும் அதை விட்டு விடுவதற்கு மனம் இல்லாதவளாக. நான் சொல்ல வர்றத இன்னும் நீ சரியா புரிஞ்சுக்கலடா. யோசிச்சு பாரு, நம்ம கிட்ட வந்து வேலை கேட்டு நம்ம மூலமா சேனல்ல வேலையில சேர்ந்தவ மிருணாளினி. ஆனா இந்த 4 வருஷத்துல ஒரு முறையாவது அவளை பத்தியோ அவளுடைய ஃபேமிலிய பத்தியோ நம்ம கிட்ட ஏதாவது அவ ஓபனா பேசியிருக்காளா? இல்ல தானே. அப்பா தம்பியோட ஆபீஸ் குறிச்சுதான் நம்ம பகிர்ந்திருக்காளே தவிர அதுக்கு மேல தன்னை பத்தின எந்த ஒரு விஷயத்தையும் அவ மூச்சு விட்டதே இல்லல்ல. நீங்க சொல்றது சரிதான் ஜேபி என்றாள் மணி யோசனையோடு. அதனாலதான் சொல்றேன், அவ எதுக்காக நம்ம கிட்ட இப்படி லிமிட் வச்சு பழகுறான்னு நமக்கு தெரியலையே. நம்ம கிட்ட இயல்பா பழகுறவன்னா நம்ம உரிமை எடுத்து அவ குடும்ப விவகாரங்களை தலையிடலாம். அதுக்குமே ஒரு எல்லை இருக்கும்போது நீ உன்னுடைய அக்கறைய காட்டுறேன்னு தேவையில்லாம அவளுடைய பெற்றோரை பத்தி பேசி நட்புக்குள்ள சங்கடத்தை உருவாக்கிறாத, அவ்வளவுதான் என்று எச்சரித்தார் ஜெய்சங்கர். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.